இப்போது தமிழ் சினிமாவில் ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி கிளாஷ் போயிட்டுருக்கிற இந்த டைமில் ஹீரோ என்ட்ரி கொடுத்த நம்ம ஏகே அவர்களுடைய AK64 படத்தை பற்றின ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்கண்ணா. ஸோ எஸ், இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ கொடுப்பாங்க, ரிலீஸ் டேட் கொண்டு நமக்கு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ இந்த எல்லா விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அப்டேட்டாக நம்ம ஜனநாயகன் அப்டேட் பற்றி பார்த்தலாம். ஸோ நிறையா ஏகே ஃபேன்ஸ் வந்து தப்பாக நினைக்காதீங்க, என்னடா அஜித் வீடியோவில் வந்து இவன் விஜயை பற்றி பேசுகிறா அப்படின்னு. ஸோ ஜனநாயகன் படம் எந்தமாரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஃபேன் வார்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு விஜய் அவர்களுடைய லாஸ்ட் ஃபிலிமுக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் இந்த அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏகே அவர்களுடைய அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ AK64 இந்த படத்தை வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்தர் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவரே ஒரு இன்டர்வியூவில் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, அஜித் சாரோடைய அடுத்த படத்தை நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ அஜித் சார் ரேஸ் முடித்து வந்த உடனே ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத அவரே அந்த அஃபிஷியலாக ஷேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி மாதிரி ரொம்ப கமர்ஷியல் மசாலாவாக இல்லாமல் ஒரு ஸ்டோரி ரிலவெண்ட்டாக ஒரு நல்ல கமர்ஷியல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, குட் பேட் அக்லி மாதிரி ரொம்ப கமர்ஷியல் ரிலேட்டடான திங்ஸ் வந்து இருக்காது, ஸ்டோரியும் இருக்கும் கமர்ஷியலும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்ரீலீலா அவர்களுக்கும் லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய ஹீரோயினுக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படிங்கிற நியூஸஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சிக்கு அப்புறமா நம்ம அனி அண்ட் ஏகே காம்போஸ் பேக் அப்படி தான் சொல்லியாகணும். அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாரு அப்படிங்கிற அஃபிஷியலாக தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது பிப்ரவரி மிட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மே மாதத்துக்குள்ளே ஷூட்டிங்கை முடித்து அக்டோபர் மாதத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஜனவரி 26 ரிபப்ளிக் டே அன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு ரிபப்ளிக் டேக்கு வரும், அப்படி இல்லைனா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் பற்றி பார்த்தலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது அஃபிஷியலி போஸ்ட்போண்டட் அப்படின்னு. ஸோ இப்போ ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி வந்து என்னென்னா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, இந்த படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ வருதோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிலீஸ் டேட் சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சென்சார் சர்டிஃபிகேட் என்னைக்கு கிடைக்குதோ கிடச்ச 5 நாள் கழித்து தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டோட ஹியரிங் வந்து இருக்குது. காலையில் 10 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு லக்கில் நம்ம ஜனநாயகன் டீமுக்கு நாளைக்கே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 14 வந்து ஜனநாயகன் படம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இஃப் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த இஷ்யூலாம் டிலே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி 23 வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஜனவரி 23 அந்த டேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ பிப்ரவரி மாதம் எந்த தேதிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில, ஏன்னா பிப்ரவரி உங்களுக்கு ஹாலிடேஸே கிடையாது. இஃப் இந்த கேஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா பிப்ரவரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். மார்ச் மாதம் வரைக்கும் கேஸே ஃபஸ்ட்டு வந்து இழுக்க மாட்டாங்க, உங்களுக்கு அதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஜனவரி 14 இல்லைனா 23 இல்லைனா பிப்ரவரி மாதம் தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த தேதிக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் AK64 படத்துக்கு ஆதிக் ரவிச்சந்தர் காம்போ ஓகேவா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.